நெப்போ கிட்டுங்கிறது அது நம்ம பாசிட்டிவாவும் பார்க்கலாம், நெகட்டிவாவும் பார்க்கலாம். அவங்க லான்ச் ஆகுறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். விக்ரம் பிரபுவோட கும்கி அ ஆடியோ லான்ச்லாம் பார்த்தீங்கன்னா, அப்ப வந்து தலைவர் வந்திருந்தார். ரஜினிகாந்த் அஜய் வந்திருந்தாரு. சார். அவரு வந்து ஸ்டேஜ்ல ஏறி சொன்னாரு. முதல் படத்திலே இவ்ளோ ரசிகர்கள் வந்துட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே இவ்ளோ ரசிகர்கள் வந்துட்டாங்க. விக்ரம் பிரபு ஸ்டேஜ் ஏறும்போது ஒரு கைத்தட்டல் வரும். அத பார்த்துட்டு அவரே சூப்பர் ஸ்டாரே ஸ்டேஜ்ல சொன்னாரு. அப்போ நிச்சயமா. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ அந்த கும்கியும் நல்லா போச்சு. அந்த அவருக்கான லான்ச் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்ப சிவாஜி கணேசன் மாரியான ஒரு லெஜெண்ட்ல இருந்து பிரபு வராரு. அவர் அடைஞ்ச வெற்றி அவருக்கு அடுத்து வர விக்ரம் பிரபுவால அடைய முடியல அப்படிங்கும்போது, அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். நிச்சயமா. இப்ப சமீபத்தில வந்த 2 உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா, சிறை, காதல் ரீசெட் ரிப்பீட்ன்னு சொல்லலாம். 2மே வந்து அந்த புரொடியூசரோட படங்கள். படங்கள் தான். அந்த புரொடியூசரோட பையன் நடிக்கிற படங்கள் தான். அப்போ அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத வச்சு. சிறையில அந்த படம் பெருசா போச்சு. அந்த புதுமுக நடிகரா இருந்தாலும் அவருடைய நடிப்பு பெருசா பேசப்பட்டுச்சு. பட் காதல் ரீசெட் ரிப்பீட் வந்து பெருசாகவே போகல. இத்தனைக்கும் சிறையில வந்து பெரிய இயக்குனர் கிடையாது. இதுல பெரிய இயக்குனர். ஏ.எல். ஏ.எல். விஜய் மாரியான ஒரு பண்ணியிருக்காரு. பெரிய இயக்குனர். அவ்வளோ பெரிய இயக்குனர் இருந்து, ஹாரி ஜெயராஜ் மாரியான ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்து, ஆ அதுல நடிச்ச மத்தவங்க ஜியா சங்கரா இருக்கட்டும், அர்ஜுன் அசோகனா இருக்கட்டும், அந்த மாரி ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஆக்டர்ஸ்லாம் இவ்வளவு பேர் எம்.எஸ். பாஸ்கர் இவ்வளோ பேர் சேர்ந்து புஷ் பண்ணியுமே அந்த படம் பெருசா போகல அப்படின்னா வந்து லான்ச்சுக்கு யூஸ் ஆகும். அந்த நெப்போ கிட்டுங்கிற விஷயம் வந்து லான்ச்சுக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர, அதுக்கப்புறம் எப்படி வருது அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு சொன்னோம்னா, எத்தனையோ இயக்குனர்களோட மகன்கள்லாம் நடிக்க வந்திருக்காங்க. ம். ஆ எஸ். சாந்தனு அவர்கள் எஸ்.ஏ. சந்திரசேகர் எஸ்.ஏ. சந்திரசேகரை விட பாக்யராஜ் பெரிய இயக்குனர். ஆனா எஸ்.ஏ. சந்திரசேகரோட மகன் வந்து விஜய் இன்னைக்கு தளபதி அவர் எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போயிருக்காரு. நிச்சயமா. ஆனா அதே மாதிரி பாக்யராஜோட பையன் சாந்தனு அப்படின்னு வரும்போது அவரு 2 பேருக்குமே ஒரே மாதிரியான லான்ச் தான் கிடைச்சிச்சு. அவங்க அத அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் வரும். ஸோ அந்த நெப்போ கிட்டுங்கிற விஷயம் ஹிந்தி, தெலுங்குல வந்து அதோட தாக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ம், ம். நெகட்டிவா நெறைய விஷயங்கள் நடக்கும். பட் தமிழ்ல பெருசா கிடையாது. ம். உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் வரும். வரிசையா படங்கள் அப்பப்ப கிடைக்கும். பட் மக்கள் ஏத்துக்கிறது வந்து அவங்களுடைய தனித்திறமை இருந்தா மட்டும் தான் மக்கள்